நேத்து காலையில திருப்பூர் ரயில்வே போலீசாருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ரயில்ல பாஞ்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு இறந்து போன உடலை மீட்கிறாங்க. ஆனா அடையாளம் தெரியாத அளவுக்கு ரயில் மோதி அந்த உடல் சிதைஞ்சு போய் அந்த இடத்திலேயே கிடந்திருக்கு. ரயில்வே போலீசார் உடனடியா அந்த மாவட்ட காவல்துறைக்கு தகவல் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து பிரேதத்தை எடுத்துட்டு போய் அரசு மருத்துவமனையில வைக்கிறாங்க. அதே நேரத்துல தென்காசி போலீசாருக்கு ஒரு தகவலும் சொல்றாங்க. திருப்பூர்ல இருந்து தென்காசி போலீசாருக்கு எதுக்காக தகவல் சொல்லணும் அப்படின்னா, தென்காசியில ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு தலைமறைவாயிருக்காரு. அவரு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால சமீபத்துல தற்கொலை செய்து கொண்டவர்களோட பட்டியல், அதாவது கடந்த 2 நாள்ல யாராவது தற்கொலை செஞ்சிருந்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு தென்காசி போலீசார் எல்லா மாவட்ட காவல்துறைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் தென்காசி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. தென்காசி போலீசாரும் அந்த இடத்துக்கு போய் அந்த பிரேதத்தை ஆய்வு செய்யும் போது தற்கொலை செஞ்சுக்கிட்டவர் ஒரு கொலை குற்றவாளி. அதுவும் சாதாரண கொலை குற்றவாளி இல்ல. தென்காசி அரசு வழக்கறிஞரை வெட்டி கொலை செஞ்ச குற்றவாளி தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தென்காசி அரசு வழக்கறிஞர் ஏன் கொல்லப்படணும், இவரு ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும், இந்த குற்றவாளி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீசாருக்கு எப்படி தெரிஞ்சுது, இந்த தற்கொலை எப்படி நடந்தது, அந்த கொலை எப்படி நடந்தது, எதற்காக இந்த 2 சம்பவங்களும் நடந்தது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு வெங்கி ரத்னம் கிரைம் ஸ்டோரி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய மேல அழகியான் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முத்துக்குமாரசாமி. இவரு ஒரு பிரபலமான வழக்கறிஞர். அது மட்டும் இல்ல, அந்த மாவட்ட செங்கோட்டை நீதிமன்றத்தோட கவர்மெண்ட் லீடர் ஜிபியாவும் இருந்திருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளராகவும் இருந்திருக்காரு. இவரு கூலக்கடை பஜார்ல தன்னோட அலுவலகத்தையும் வச்சிருந்திருக்காரு. இவரோட அலுவலகத்துக்கு வந்த ஒரு மர்ம நபர் ஒரு பைக்கை கொண்டு வந்து ரொம்ப சாதாரணமா நிறுத்திட்டு மேல போயிருக்காரு. போகும்போதே வீச்செறிவால எடுத்துட்டு போயிருக்காரு. மேல போய் வக்கீல சராமரியா வெட்டி போட்டிருக்காரு. வக்கீலோட அலறல் சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஆனா இவர் கையில பெரிய வீச்செறிவால் இருந்ததால யாராலும் தடுக்க முடியாம போயிடுச்சு. கொலையை பண்ணி முடிச்சுட்டு இவர் சர்வசாதாரணமா பைக் எடுத்துட்டு அங்கிருந்து ரத்தக்கரையோட கிளம்பி போறார். உடனே அங்க இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த வெட்டுப்பட்ட முத்துக்குமாரசாமியை மீட்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஆனா மருத்துவ சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்தும் போயிட்டார். ஒரு வழக்கறிஞர், அதுவும் அரசு வழக்கறிஞரே கொலை செய்யப்பட்டதால வழக்கறிஞர்கள் எல்லாம் பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு இறங்குறாங்க. காவல்துறையினர் கொலையாளியை நாங்க உடனே பிடிக்கிறோம் அப்படின்னு வழக்கறிஞர்களை சமாதானப்படுத்திட்டு இந்த கொலை குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக 3 தனிப்படைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் அவரு சாலையில நடந்து போனப்ப பப்ளிக் எடுத்த வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கொலை செய்தவரும் அதே மேல அழகியான் கிராமத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற லாரி டிரைவர். இந்த லாரிக்கும் இவர் தான் ஓனர். அவரு தான் கொலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவரை 3 தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் அவரு கிடைக்கல. ஆனா கடைசியா அவரோட செல்போன்ல இருந்து அவரோட மனைவிக்கு ஒரு கால் போயிருக்கு. அந்த காலை போலீசார் ட்ரேஸ் பண்ணி கேட்கும் போது அவரோட மனைவி மற்றும் குடும்பத்தினர் ட்ரெயின்ல மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. மதுரை ஜங்ஷன்ல வச்சு சிவசுப்பிரமணியத்தோட மனைவி ராஜேஸ்வரி, அவரோட உறவினர் ஒருத்தர் அப்படின்னு எல்லாத்தையும் கைது செஞ்சாங்க. ஆனா கொலையாளி சிவசுப்பிரமணியம் மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சூழல்ல கடைசியா சிவசுப்பிரமணியன் தன்னோட போன்ல இருந்து கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பியிருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு விசாரணையில இறங்கியிருக்காங்க. விசாரணையில தான் அவர் வாங்கிய அந்த கடை அப்படிங்கிறது கேரளாவில இருந்திருக்கு. அவர் வாங்கிய பொருள் என்ன அப்படின்னா பூச்சி மருந்து. பூச்சி மருந்து வாங்கிட்டு கொலையாளி போயிருக்காரு அப்படிங்கிறதால கொலையாளி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எப்படியும் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீசார் தீவிரமா தேடினாங்க. அதே நேரத்துல அவர் இறந்தும் போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாவட்ட காவல்துறைக்கும் தகவல் கொடுக்குறாங்க. யாராவது 2 நாளுக்குள்ள தற்கொலை செஞ்சுக்கிட்ட மாதிரி தகவல் வந்தா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு. அதனாலதான் திருப்பூர்ல தற்கொலை செஞ்சுக்கிட்ட உடனே தகவல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு கொலையாளி சிவசுப்பிரமணியம் தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எதுக்காக இந்த கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு? சிவசுப்பிரமணியத்தோட மனைவி ராஜேஸ்வரி, அவருக்கு 2 பெண் குழந்தைகள்.
இதுல சிவசுப்பிரமணியம் ஓனர் கம் டிரைவர் அப்படிங்கறதால லாரியை எடுத்துக்கிட்டு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நேஷனல் பர்மிட் லாரி அப்படிங்கறதால சரக்கு ஏத்திட்டு போகக்கூடிய வேலைகள் அதிகபட்சமா வீட்டுல இருக்க மாட்டார். இந்த சூழல்ல சிவசுப்பிரமணியத்தோட மூத்த மகளுக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு தீவிர டிபி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல அதே மேல அழகியான் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி இந்த குடும்பத்துக்கு சரி அப்பா வேலைக்கு போயிருக்காரு, இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டு போக கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கறதெல்லாம் செஞ்சிருக்காரு. தொடர் சிகிச்சைக்கான உதவி அப்படிங்கறத செய்யும் போது வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமிக்கும் சிவசுப்பிரமணியனோட மனைவி ராஜேஸ்வரிக்கும் ஒரு கள்ள உறவு அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகுது. இது சிவசுப்பிரமணியனுக்கு தெரியாமலே தொடர்ந்திருக்கு. டிவி முத்தி போன மகளோட சிகிச்சைக்காக சென்னைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா அந்த நேரத்துல சிவசுப்பிரமணியன் லாரியில மும்பைக்கு லோடு ஏத்திட்டு போயிருக்காரு. முத்துக்குமாரசாமி அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு அவங்க சிகிச்சைக்காகவும் போயிருக்காங்க. ஆனா மூத்த மகள் சிகிச்சை பலனளிக்காம இறந்தும் போயிட்டாங்க. இது பெரிய மன உளைச்சலை சிவசுப்பிரமணியத்துக்கு உருவாக்குது. நாம இல்லாம போயிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்காரு. இந்த சூழல்ல மகள் இறந்த பிறகு முத்துக்குமாரசாமியோட கள்ள உறவை ராஜேஸ்வரி துண்டிக்கிறாங்க. என் புள்ள போயிடுச்சு, இதுக்கு மேல நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு. ஏன்னா மகளோட மருத்துவ உதவிக்காக தான் முத்துக்குமாரசாமி அடிக்கடி சந்திச்சு அதனாலதான் அந்த உறவு ஏற்பட்டுச்சு. ஆனாலும் விட முடியாம முத்துக்குமாரசாமி அதை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்திற்கு மேல முத்துக்குமாரசாமி மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கார். அதனால எது எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னோட கணவர்கிட்ட விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நினைச்ச ராஜேஸ்வரி சம்பவத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி கணவர்கிட்ட இது மாதிரி முத்துக்குமாரசாமி கூட நான் ஒரு தொடர்புல இருந்தேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப நான் திருந்திட்டேன், அவர் என்ன டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால முத்துக்குமார சுவாமிய சிவசுப்பிரமணியன் கண்டிச்சிருக்காரு. ஆனா இவர் சாதாரண லாரி டிரைவர், அரசு வழக்கறிஞர் அப்படிங்கறதால நான் நினைச்சா உன்னை பொய் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவோண்டா, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு தொடர் மிரட்டல்கள், அவர்களுக்குள்ளான மோதல் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல தன்னோட மகள் இறந்த அதே தேதி அப்படிங்கிறது கடந்த வாரம் வந்துச்சு. மகள் இறந்த அதே தேதியில முத்துக்குமாரசாமிய பழி தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி அவரோட சகோதரர் சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் 2 பேரையும் அழைச்சி நீங்க சென்னைக்கு போயிடுங்க, மதுரை போயிட்டு மதுரையில இருந்து சென்னை போயிடுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துக்குமாரசாமி அலுவலகத்துக்கு போய் அவரை சராமரியா வெட்டி கொண்டுட்டு அதன் பிறகுதான் நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவிக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த போனை தான் போலீசார் ட்ரேஸ் பண்ணி மதுரை ஜங்ஷன்ல வச்சு சிவசுப்பிரமணியத்தோட மனைவி ராஜேஸ்வரி உறவினர் சதீஷை கைது செஞ்சாங்க. இவர் கேரளாவுக்கு தப்பி போயிருக்கார், இவர் மருந்து வாங்கியிருக்கார் அப்படிங்கிற எல்லா தகவலையும் போலீசாரால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா சிவசுப்பிரமணியனை கைது செய்யவே முடியல. அதுக்குள்ள அவர் நேத்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை அப்படிங்கிறதும் செஞ்சுக்கிட்டாரு. ஒரு சாதாரண மருத்துவ உதவிக்காக போன இடத்துல ஒரு கள்ள உறவு உருவாச்சு. அதனால ஒரு கொலை, ஒரு தற்கொலை. இன்னைக்கு சிவசுப்பிரமணியன், முத்துக்குமாரசாமி 2 குடும்பமும் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு.